ஹாய் மக்களே, இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கேன். ஒரு ஷூட்டுக்கு ஒன்று கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த ஷூட்டில் எனக்கு என்ன கேரக்டர், நான் என்ன பண்ண போகிறது, இன்னைக்கு டேஸ் எப்படி போகுது அப்படின்றத என் கூட வந்து பாருங்கள். இப்போ சிறுகாயிலேருந்து சிதம்பரம் பஸ் தான் ஏறி போயிட்டுருக்கேன். ஓகே, அவங்க எனக்கு 9 மணிக்கு வர சொன்னாங்க. ரெடி, இங்கே டைம் ஆயிடுச்சு. பஸ்ஸில் போனால் இந்த பஸ்லனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கேன். இந்த பஸ் கொஞ்சம் பைபாஸில் ஃபாஸ்ட்டாக போயிடும். 7-8 ஆயிடுச்சு. பாண்டிச்சேரிக்கு ஒரு 9 மணிக்குள்ளே போகணும். சரி, ஓகே மக்களே, இந்த ஷூட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. ஓகே மக்களே, போயிட்டு இருக்கேன். எப்படி இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா, சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரூபன் என் கூட ஒர்க் பண்ணாரு. அவர் சினிமா பசங்கன்னு ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. அதுல கொஞ்சம் ஜாயின் பண்ண சில பசங்க நம்மளோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த கேரக்டர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. என்ன கேரக்டர்னு நான் இப்போ ரிவீல் பண்ணல. என் கூட டிராவல் பண்ணி நான் என்ன கேரக்டர் நடிக்க போறேன்றத ஆனால் இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் அப்படின்ட்டு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். சேஞ்ச் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. பஸ்ஸில் வந்தால் சில்லறை எடுத்துகிட்டு வரணும் போல். என்ன பண்ணுறதுன்னு புரியல. 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, இப்போ பஸ்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜிபே பண்ணுற ஆப்ஷனு. அது வந்ததுனால ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சில்லறை மாற்றிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரூபன்ட்ட தான் ஃபோன் பண்ணி ஜிபே பண்ண சொல்லியிருக்கேன். பண்ணுவார், பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துக்கிறேன். நான் ஜிபே இது பண்ணிடுவார். வந்துடும், பைசா வந்துடும். இல்லை பைசா வந்துடும். ஓகே, பைசா நான் ஜிபே பண்ணிடுறேன். ஒரு வழியாக டிக்கெட் எடுத்தாச்சு. ரூபனுக்கு ரொம்ப நன்றி. ஜிபே ஃபெசிலிட்டிஸ் பஸ்ஸில் கொடுத்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சிதம்பரத்தில் நிறைய பஸ் இருக்கும்போது நான் ஏன் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியது இருந்தது. அப்படி யாராவது சிதம்பரத்துலேருந்து பாண்டிச்சேரி கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா 8 மணிக்கு கரெக்டாக சிதம்பரத்துலேருந்து கிளம்புது. இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, பைபாஸில் போகிற பஸ் இது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கடலூருக்கு போயிடும். ஆனால் அந்த புவனகிரி போய் சுற்றி சில பஸ்லாம் அது வந்து சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக போகிறவங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால சிதம்பரத்தில் 8 மணிக்கு கரெக்டாக ஒரு பஸ் இருக்கு. பிடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிடலாம். பாண்டிச்சேரிக்கு வந்து 42 ரூபா. கொஞ்சம் சில்லறையோட வந்து வர்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னை போகிற பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வருவாங்க. மேக்ஸிமம் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில கண்டக்டர்லாம் டென்ஷன் ஆவாங்க. துருவா போகிற பஸ்ஸில் ஏன் ஏறுனீங்க, பாதியில இறங்க வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்காக சொல்கிறேன். சிதம்பரம் கடலூர் பஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுல ஏறினீங்கன்னா ரொம்ப நல்லது. எனக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா அந்த சவுண்டு, அந்த வேகமாக, அவங்க ப்ரைவேட் பஸ்லாம் இப்போ ரொம்ப வேகமாக போகிறாங்க, ரொம்ப ரூடாக டிரைவ் பண்ணுறாங்க. நான் மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க ப்ரைவேட் பஸ்லாம். கொஞ்சம் அவங்களாம் வெயிட் பண்ணணும். இதில் யாராவது இந்த ப்ரைவேட் பஸ் டிரைவர்ஸ் ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பேசஞ்சர் உங்களை நம்பி தான் வரோம். அதனால இந்த பாட்டு தலைவலிக்கிற மாதிரி பாட்டை போடுவாங்க, இளையராஜா சாங்லாம் போடுவாங்க. கேட்கஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம போகிற பேசஞ்சர் என்ன மூடில் வருவாங்க அப்படின்றது தெரியாமல் தலைவலிக்கிற மாதிரிலாம் பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பிரைவேட் பஸ் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பஸ் ஏறிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஷூட் எப்படி போகிறன்றதை பார்ப்போங்க. நான் போகிற பாதையில் லாங்லேருந்து நம்மளை நம்பி ஒரு பையன் கூப்பிட்ருக்கான். ஸோ நான் வரேன்னு சொல்லிட்டேன். அதனால் போயிட்டுருக்கேன். ஷூட் எப்படி இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பசங்க கூப்பிட்ருக்காங்க, போயிட்டுருக்கேன். நம்பிக்கையே இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னான். இல்லைடா நீ சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இது வந்து ரூபன் மூலியமாக தான் எனக்கு கான்டாக்ட் கிடைச்சது. ரூபனோட யூடியூப் பேஜை இப்போ ஷேர் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தன்னை வந்து எதுலையாவது நிரூபிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற பசங்க தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நான் கான்ட்ரிபியூட்
ட்ராவல் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ராவல் பண்ணி போய் இன்னொருத்தவங்க ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறேன் அப்படின்றது இதான் ஃபஸ்ட் டைம். நான் எதுக்காக இதை அனுபவமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நடிக்கணும்னு தான் ஆசை, பேஷன் வந்து நடிக்கிறது தான். அதை நான் ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக நானே டைரக்ட் பண்ணி, நானே ஸ்டோரி எழுதி, நானே கேமரா ஒர்க் பண்ணி, நானே எடிட்டிங் பண்ணி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணி, எல்லாமே ஒரு படத்துக்கு தேவையானது என்னெல்லாமோ அது எல்லாமே நானே பண்ணி தான் இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆசை யாராவது டைரக்ட் பண்ணி நான் நடிக்கணும், யாராவது என்னை மோல்ட் பண்ணணும், யாராவது கதை சொல்லி அந்த டைலாக் நான் பேசணும், அந்த டைலாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம டெலிவரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஆசைப்பட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமு. டைலாக்ஸ் அந்த மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட்லாம் படிச்சாச்சு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இன்னொருத்தவங்க டைரக்ட் பண்ணி அதில் நடிக்கணுன்ற ஆசையை இப்போ எனக்கு நிறைவேற்றிருக்கு. பார்ப்போம், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பெரிய கேமராவில் இந்த வாய்ப்பு போகணுன்றது தான் என்னோட ஆசை. யாராவது ஒருத்தவங்க 2-3 பேர் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து எனக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசையில் எதிர்பார்ப்பில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம், சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாது எதுவுமே. இது சின்ன படம், நம்ம எதுக்கு பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நம்ம வந்து தட்டி கழிச்சிடக்கூடாது. நமக்கே தெரியாது நம்ம செய்கிற சின்ன விஷயம் தான் நம்மள பெரிய ஆளாகும். சின்னதாக வாய்ப்பு கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும் நம்ம பாதையை நோக்கி. முன்னாடி லாரி வந்து ஒரு அம்மா மேலே ஏற்றி இறங்கிடுச்சு. மைண்டே ஒரு மாதிரி மயக்கமாக வருது எனக்கு. அந்த பொண்ணு தான் ஓட்டியிருப்பாங்க போல், அவங்க பொண்ணு லாரி கடையிலேருந்து வராங்க, அழுதுகிட்டே வராங்க, அம்மா அம்மா அப்படின்ட்டு.